ஆனா அவங்களுக்கு அதே தொழில்டா. இங்க பாரு இளவரசு, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கும். வா அவங்ககிட்ட போய் சாரி கேட்டு வரலாம். பயந்துட்டியாடா? டேய் பயந்துட்டியா? நான் ஒன்னும் பயந்துட்டு சொல்லடா, நம்ம ஃபியூச்சரே வேற. இத பாரு, அஜய் சொல்றதான் கரெக்ட். ரிலாக்ஸ் ஆகு, குளிச்சு ரெடியாவு, எல்லாரும் சினிமாக்கு போலாம். ஏய் சின்ன தம்பி. சொல்லுங்கண்ணே. நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா, உனக்கு வேலை வந்துருச்சுடா. சரிங்கண்ணே. டேய் கார்த்தி, அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம உடனே சென்னை கிளம்பி வரணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுதானே நம்ம டைம் பாஸ். வாங்க போலாம். சீக்கிரம் வா. அண்ணா அவன் இங்கதானே இருப்பா. டேய் வாங்கடா. டேய் அவன் வந்துடா. ஏய் வாடினா. ஏய் விடுடா போ. ஏய் உன்னால தான் என் கண்ணு உள்ள போனாரு. உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் இவதான்டா அவ. தூக்குங்கடா. ஏய் யாரு நீங்க கை எடுங்கடா. ஏய் சொன்னா செய்ய மாட்டேன், செஞ்சா சொல்ல மாட்டேன். ஓடுங்கடி. விடுடா. ஏய் என்னடி உனக்கு திமிரு? டேய் டேய் விடாதீங்கடா. மரியாதையா சொல்றேன், உங்க பையன் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. நீங்க யார்கிட்ட மோதி இருக்கீங்க தெரியுமா? இதுவரைக்கும் அவர்கிட்ட மோதினவங்க யாருமே உயிரோட திரும்பினதே கிடையாது. உங்க பையன் உயிரோட வேணுமா வேணாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னங்க சார், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி மிரட்டி பேசினா எப்படி? இங்க பாருங்கம்மா, இந்த சட்டம் பாதுகாப்பு அது இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்க பையன் போட்ட கேஸ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? முடியாது சார், உங்களை விட மேலதிகாரிகளை நான் பாத்துக்கிறேன். இதுதான் உங்க முடிவா? ஆமா, நீங்க புறப்படலாம். என்னடா சொல்றான்? கேஸ வாபஸ் வாங்குறானா இல்லையா? அண்ணா எவ்வளவு மிரட்டி வாபஸ் வாங்க மாட்டேங்கிறானே. உங்களை வளர்த்ததுக்கு 4 பண்ணிய வளர்த்திருக்கலாம்டா. அதாச்சும் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கடா. வெயிட் ஆஃப் போன. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லா விஷயத்தையும் இதுல விவரமா எழுதியிருக்கேன் சார். இது உங்க ஏரியா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன் சார். ஆனா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் ஒரு வக்கீல் வீட்டுக்கு வந்து கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டிட்டு போனாங்க சார். அப்படியா? ஆமா சார். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. டோன்ட் வரி. ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் பாத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஓகே வரேன் சார். வாங்க வாங்க. அவங்க மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா அந்த ரவுடியை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏசிபி கிட்ட போனாரு. ஆனா அவரு கம்ப்ளைண்ட வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணன் நேத்து என்ன நடந்தது தெரியுமா? என்ன ஜெயா? நீ இல்லாத நேரம் பார்த்து அந்த ரவுடி பையன் கைய பிடிச்சு இழுத்துட்டான். பாத்தீங்களாடா, நம்ம 2 நாள் ஊர்ல இல்ல. என்ன பண்ணிருக்கான் பாரு. இத சும்மா விடக்கூடாதுடா. வீணா வம்பு வேண்டாம்டா. ஆனா வந்த சண்டையை விடக்கூடாதுடா. வாடா, நம்மள அவனை பாத்தலாம் இன்னைக்கு. வாடா போலாம். வாடா. டேய் கார்த்தி, அந்த பொண்ணு நல்லா தான்டா இருக்கா. வீட்டுல போய் தூக்கிட்டு வந்துருமா? அண்ணா சொல்லக்கூடாதுண்ணே, செஞ்சிருவோம்ண்ணே. கரெக்டா. ஏய் நிறுத்துறா மச்சான், இன்னைக்கு சரியா மாட்டோம்ங்க. டேய் உங்க வீர தாம்பளை கிட்ட காமிட்டோம், மாதிரி பொம்பளை கிட்ட காமிச்சிருக்க. இத பார், இனி என் ரூட்ல வரணும்னு நினைக்காத. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். வந்தா நீ செத்துருவ. டேய் வந்து வண்டியில இருங்கடா. இங்கிட்ட எல்லாம் புரியுது இல்ல ஒரு ஆள். மோகனா போடா. ஏய் அடங்குண்ணா. ஏய் என்ன லுக்கு? மோகனே, உன் சாவு என் கையில தான்டா. தம்பி என்ன மன்னிச்சிடுறா. எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்தோ உன்னை வெளியே கொண்டு வர முடியல. வா வீட்டுக்கு போலாம். கஷ்டம், கொசுக்கடி, ஜெயில் வாசனை எதுவும் தெரியாது எனக்கு. சரியா வச்சுட்டான்டா அவன். அண்ணா நீ கவலைப்படாதண்ணா, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க காலடியில வந்து விழுவாண்ண. நீங்க ஊன்னு சொல்லுங்கண்ணே, அவன் குடும்பத்தை உண்டுலன்னு பண்ணிடுற. நீ என்னடா சொல்ல போற? சொல்ல மாட்டேன். ஏன்? சொன்னா செய்ய மாட்டேன், செஞ்சா சொல்ல மாட்டேன். இங்க நின்னு என்னடா வாய் பேசுறீங்க? எல்லாம் வெத்து வெட்டு சாவடிச்சிருவோங்க எல்லாரையும் சொல்லிட்டேன். ஏய் இப்ப எங்கடா இருப்பா அவன்?
ஐயா, ஆ? கல் மண் இல்லாத தூய இரு மாவு வார்ப்பான்களை பொதிந்து கொடு. என்னமா கேக்குறாரு அவரு? ஐயா, கல் தோசை ஏதாயா தூய தமிழ் அப்படி கேக்குறாரு அவரு. அப்படியா ஐயா? சிறிது நேரம் இருங்கள் ஐயா, இதோ போட்டு தருகிறேன். விரைவாக போடு. இதோ தருகிறேன் ஐயா. இப்ப தமிழ் என்ன பாடுபட போறங்கிறத பாருவே. சும்மா அத்துக்கிட்டு ஓட போறான். ஐயா, இதை உற்று பாருங்கள். போடாங்கொய்யா. ஐயா கல்வார்ப்பு, ஐயா கல்வார்ப்பு, ஐயா கல்வார்ப்பு. அவனுங்களை அடிச்சு நொறுக்குங்கடா. ஹலோ, நான் ராவ பேசுறேன். நான் இளவரச தேடி போனேன். அவன் சரி. எஸ்கேப் போயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டேன். சரி. இப்ப நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். சிங்கப்பூர் போய் 2 நாள்ல வந்துறேனே. நீ அவனை பாத்துக்கனே. சரிடா சரிடா தம்பி, நீ பக்குவமா போயிட்டு வா. அந்த நாய்களை புடிச்சு நான் நம்ம வீட்டுல கட்டி வச்சிடறேன். சொல்லு சரவணா. எங்க? கேஎஃப்சி ஹாஸ்பிட்டலா? இதோ வந்துட்டேன். வை. ஏய் குணா, ஏய் என்னடா ஆச்சு? நேத்து நைட்டு டிஃபன் சாப்பிட போயிருந்தேன்டா. கோட்டை குமாரசாமியோட தம்பி வந்து எங்களை எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு மண்டே உடைச்சிட்டான்டா. ரொம்ப வலிக்குதுடா, முடியலடா. மச்சான், முகத்துல அடிச்சிட்டானுங்கடா, காலை ஒடிச்சிட்டானுங்கடா, தலை பயங்கரமா வலிக்குதுடா. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம்டா. எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான்டா. காலெல்லாம் வலிக்குதுடா, நடக்க முடியுமான்னே தெரியலடா. உயிரே போயிடும் போல இருக்குடா. என் வீட்டுக்குள்ள வந்து என் பசங்க மேலேயே கை வைக்கிற? உன் கூட இருக்கவன் அடிச்சா அவனுக்கு வலிக்குதுல, அதே மாதிரிதான் என் கூட இருக்கவன் அடிச்சா எனக்கு வலிக்கும். எங்க அவன் தம்பி? என் தம்பியை நீ ஏன்டா கேக்குற? அவங்கிட்ட சொல்லி வை. அடுத்த தடவை இவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி வச்சுட்டு கை வைக்க சொல்லு. ஏன்னா அவங்க வந்து கொல்லி வைக்க வசதியா இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாதுடா. என்ன மாத்திராது. யார தூக்க நினைச்சுமா அவன் வந்துட்டு போறா, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? டேய் பொறுமையாரா, நாளைக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டானா? உங்க மாதிரி பொறுமையா இருக்க முடியாதுண்ணா. அவனை பணமாக்கிட்டு தானே வருவோம். ஐயோ, டேய் வாங்கடா, கேளுங்கடா. டேய் இளவரசி, நாம அவனை சும்மா விட்டுருக்க கூடாதா? அவனை அங்கேயே அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்கணும். அதுவாடா நமக்கு முக்கியம். இங்க பாருடா, காலேஜுக்கு வந்தம்மா 4 ஃபிகரை பார்த்து சைட் அடிச்சோமான்னு போறதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை ஏன்டா? அவன் சொல்றதானே கரெக்ட். அவனுக்கு சும்மா விட கூடாது. ஆமா, இவர் பெரிய மைக் டைசன் குத்திடுவாரு. அவனை குத்தாம கொஞ்சம் வாயமுறா. வந்துட்டாங்க, போய் மாத்தி மாத்தி குத்திங்க. மைக் டைசன் கொண்டாடா போ. லட்ரா
ஏய் என்னன்னு கேளுடா. ஹலோ அண்ணன் இல்லையாடா? பக்கத்துல தான் இருக்காரு, என்ன விஷயம் சொல்லு. டேய் அண்ணன் போன குறா. அண்ணே குட்டி பேசுறானே, உங்கள்ட்ட தான் பேசணுமா? சொல்றா. அண்ணா அந்த இளவரசி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டு வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டானே, எங்களால தடுக்க முடியலண்ணே. நம்ம தம்பி அடிச்சே கொன்னுட்டாங்கண்ணே. தம்பி போங்கடா. எல்லாரும் தேடி பாருங்க. போங்க. ஒரு இடத்த விடாதீங்க, நல்லா தேடுங்க. அந்த பக்கம் போய் பாரு. இங்கதான் இருக்கு. நீ உள்ள பாரு. அண்ணே எல்லா இடத்துலயும் தேட்ட யாரை காண. அண்ணா எஸ்கேப் ஆயிட்டேன். டேய் என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்டா. எல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. யாரா நீங்க? டேய் விடுங்கடா. டேய் என்னடா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எங்களை இப்படி இங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கா உன்னை நாங்க பெத்து வளர்த்தோம். எந்த தப்பும் பண்ணாத எங்களை ஒரு ரவுடி கும்பலுக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்ற வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியடா. உனக்கு என்ன மனசுக்குள்ள ஹீரோ நினைப்பா? நாட்டை திருத்த போறியா? முடியாதுடா. உன்னால என்னால இந்த நாட்டை திருத்தவே முடியாது. தப்பு பண்றவங்கள தட்டி கேக்குறது தப்பா சார்? அதுக்கு தான் போலீஸ் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. சார் அப்படி ஒரு கவர்மெண்ட்டும் போலீஸும் இருந்திருந்தா எங்க குடும்பத்துல ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம். நீங்களும் ஒரு ரவுடிக்கு பயந்துகிட்டு இங்க வந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. என் தங்கச்சியோட வாழ்க்கையும் வீணா போயிருக்காது. வணக்கம் சார்.